வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இந்த துவையலை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா வயிற்றுக்கோளாறு சரியாகும். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால சுகரை கூட கண்ட்ரோல் பண்ணும், ரத்த சோகையும் கண்ட்ரோல் பண்ணும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில், கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் கூட துவரப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பொன்னூறாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லா வகையான ஃபுட்டு கூடயும் நம்ம இதை சேர்த்து சாப்பிட்லாம். இட்லிக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். பிரியாணி தவிர மற்ற எல்லாத்துக்கும் இதுவும் கூட தண்ணி சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது இது. ஆனால் இந்த மாதிரி பக்குவத்தில் செய்யணும். கொஞ்சமாக இஞ்சியை ஆட் பண்ணிட்டேன். சோம்பும் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது பொன்முருவலாக கொஞ்சம் வதக்கிடுவோம். இதை 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. காஞ்ச மிளகா ஒரு 7 மிளகா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டேன். இப்போ அலசி வச்சுருந்த சுண்டைக்காயை போடுறோம். இதில் ஃபுல்லாக ஃபைபர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி மலச்சிக்கலை கண்ட்ரோல் பண்ணும், ரத்த சோகையை கண்ட்ரோல் பண்ணும். இது நம்மளோட முன்னோர்கள் மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி முறையில் நம்ம செஞ்சோம்னா துவையல் 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான உணவு தான் இது. நம்ம முழுசாக பயன்படுத்துறதுனால அதில் இருக்கிற விதை, அதில் இருக்கிற தோல் எல்லாமே ஃபைபர் தான். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. மேக்ஸிமம் நம்ம இங்கே வதக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் தாளிக்கிறது மட்டும்தான் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உணவு கிராமத்தில் இருக்கிறவங்கள கேட்டால் சொல்லுவாங்க இது எவ்வளோ முக்கியமான ஒரு உணவுன்னு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிட்டியில் இந்த சுண்டைக்காலாம் கிடைக்குமான்னு தெரியாது. கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன், நெல்லிக்காய் சைஸுக்கு. நீங்கள் 2-3 நாளைக்கு வச்சுக்குவீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்ச அந்த சுண்டைக்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், சுண்டைக்காய் துவையல் ரெடி. குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.